எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ட்ரீட்மெண்ட் பிளான் ஸ்ட்ராட்டஜிஸ் சேஞ்ச் ஆனது என்னென்னு. இப்போது கேன்சருக்கு பார்த்தீங்கன்னா 1970s ஒரு விதமாக ட்ரீட்மெண்ட் இருக்கும். 1990 கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ அரௌண்ட் வி ஆர் இன் 2024. எப்படி ட்ரீட்மெண்ட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் சேஞ்ச் ஆச்சு. அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் பொதுவாக என்னென்ன இருக்குது? சர்ஜரி, கீமோதெரப்பி, ரேடியேஷன், இப்போ ரீசெண்டாக இம்யூனோதெரப்பி, டார்கெட்டட் தெரப்பி, இப்படி தான் ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது. ஹார்மோனல் தெரப்பி, சில கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர், ப்ராஸ்டேட் கேன்சர்லாம் ஹார்மோனல் தெரப்பி இருக்குது. ஸோ இதுதான் டோட்டலாக ட்ரீட்மெண்ட் அவைலபிலிட்டிஸ் ஒரு கேன்சருக்கு இருக்குது நமக்கு. இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக் கேன்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட வயசானவங்க மீன்ஸ் ஒரு 50 years ஓல்டு ஒரு டாக்டர் ட்ரீட் பண்ணுறதுக்கும் நான் ட்ரீட் பண்ணுறதுக்கும் சின்ன வித்தியாசங்கள் இருக்கும். ஏன் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ் மாறிக்கிட்டே வருது, ட்ரீட்மெண்ட் டெக்னாலஜிஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது. ஸோ அதனால் ஒரு கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட்டே மல்டி ஆப்ஷன்ஸாகவும் இருக்குது. எவால்யூஷனில் சர்வைவலும் இம்ப்ரூவ் ஆகுது. டாக்டர் போட்டு குழப்பறீங்க டாக்டர், ஒன்றும் புரியலை, என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, இப்போ ஒரு காமன் பிரெஸ்ட் கேன்சரே எடுத்துப்போமே, அதான் நமக்கு மோஸ்ட் காமனாக இருக்குது. இப்போ ஒரு பிரெஸ்ட் கேன்சர் 50 வயசு, ஒரு 3 சென்டிமீட்டர் கட்டி மார்பகத்தில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு 5 வருஷம் இல்லை ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் கட்டி மார்பகத்தில் இருக்கா, ஆப்ரேஷன் பண்ணிடுறோம், அப்புறம் கீமோதெரப்பி கொடுக்கணும், ரேடியேஷன் கொடுக்கணும், இவ்வளோதான். ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாதுன்னா என்ன சொல்கிறீங்க? இப்போது ட்ரீட்மெண்ட் எவால்வ் ஆனதில் ஒரு எக்ஸாம்பிளோட மைனர் டிஃப்ரென்சஸ் என்னென்ன மாறி இருக்குங்கிற மாதிரி சொல்லும். இப்போ 3 சென்டிமீட்டர் கட்டி இருந்துச்சு 15 வருஷத்துக்கு முன்னாடி, டேரெக்டாக ஆப்ரேஷன் பண்ணிடுவோம். இப்போ என்ன பண்ணுறோம்? பயாப்சி எடுக்கிறோம், வேறு எங்கேயும் பரவி இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு பெட் ஸ்கேன் எடுக்கிறோம். பயாப்சியில் ரிசப்டார் ஸ்டேட்டஸ், அதாவது ப்ரோக்னோஸ்டிக் மார்க்கர்ஸ் பார்க்குறோம். ER, ஈஸ்ட்ரோஜன் ரிசப்டார், ப்ரொஜெஸ்ட்ரான் ரிசப்டார், HER2 நியூ ரிசப்டார், KA67, இந்த மாதிரி ப்ரோக்னோஸ்டிக் மார்க்கர்ஸ் நம்ம பார்க்குறோம். இந்த ப்ரோக்னோஸ்டிக் மார்க்கர் பார்த்து இதில் எது ஈஸ்ட்ரோஜன் பாசிட்டிவா, HER2 பாசிட்டிவா, ப்ரொஜெஸ்ட்ரான் பாசிட்டிவா, KA67 எவ்வளோ % இருக்குது இப்படிங்கிறத வச்சுட்டு அவங்களோட ட்ரீட்மெண்ட் பிளானே மாறும். புரியலையே? உதாரணத்துக்கு ஒரு 3 சென்டிமீட்டர் கட்டி ER PR பாசிட்டிவ்ங்க, HER2 நெகட்டிவ், இதுக்கு வேறு ட்ரீட்மெண்ட்டும். 3 சென்டிமீட்டர் கட்டி ER PR நெகட்டிவும், HER2 நெகட்டிவ், இதுக்கு வேறு ட்ரீட்மெண்ட். என்னது, இப்போ HER2 மட்டும்தான் நெகட்டிவாக இருந்துச்சு, ஒரு இதில் பாசிட்டிவாக இருக்குது, ஒரு இதில் ER பாசிட்டிவாக இருக்குது, ஒரு இதில் நெகட்டிவாக இருக்குது. இதில் என்ன சார் டிஃப்ரென்ஸ் வரப்போகுது அப்படின்னா, இதுதான் இப்போது பிரெஸ்ட் கேன்சர் பொறுத்தவரையும் ட்ரீட்மெண்ட் டிசைட் பண்ணுற ஃபேக்டர். இப்போ 3மே நெகட்டிவாக இருக்கிறப்போ, ஒரு 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் கட்டியாக இருந்தாலும் கூட நம்ம இனிஷியலாக கீமோதெரப்பி தான் போடணும். இல்லாட்டினா HER2 பாசிட்டிவ்னா HER2 பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு அதை டார்கெட் பண்ணி டார்கெட்டை தெரப்பி கொடுக்கும். ஸோ இதுதான் அந்த ட்ரீட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி 3 சென்டிமீட்டர் கட்டியா, மார்பகத்தை முழுசாக எடுத்துட்டியா, கீமோதெரப்பி கொடுத்தியா, இந்த மாதிரி. இப்போ எப்படி மாறிடுச்சு? அதில் மாலிகுலர்ஸ் என்னென்னலாம் பாசிட்டிவ், எதெல்லாம் நெகட்டிவ், அதை டார்கெட் பண்ணுறது மூலமாக எந்த ஜீன் மியூட்டேஷன் நடந்து நமக்கு கேன்சர் வந்துச்சோ அதை டைரெக்டாக டார்கெட் பண்ணுறோம். ஸோ தட் அந்த டியூமர் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். கீமோதெரப்பி கொடுத்துட்டு லாஸ்ட் வீடியோ கூட சொல்லியிருப்பேன், இப்போ மார்பகத்துக்குலாம் டக்குன்னு போயிட்டு உடனே முழு மார்பகத்தையும் எடுத்துடாதீங்க, நிறைய ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிலாம் வந்துருச்சு, மார்பகத்தை கண்டிப்பாக எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம கீமோதெரப்பியோ இம்யூனோதெரப்பியோ கொடுத்துட்டு கட்டி எவ்வளோ தூரம் குறையுதுன்னு பார்த்துட்டு வெறும் கட்டியை மட்டும் ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. எல்லா கேன்சருக்குமே நம்ம மார்பகத்தை முழுசாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. எதை வச்சு டிசைட் பண்ணுவாங்க? ஏஜ் என்ன டைப் ஆஃப் கேன்சர், ப்ரோக்னோஸ்டிக் மார்க்கர் என்ன டைப்பு, ஸ்கின் இன்வால்வ் ஆகிருக்கா இல்லையா, நெறிக்கட்டிக்கு போயிருக்கா இல்லையா, போனுக்கு எதுவும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கா இல்லையா, அப்படிங்கிற பல ஃபேக்டரை வச்சு தான் டிசைட் ஆகும். டக்குன்னு போனாலும் மார்பகத்தில் கட்டி கேன்சர் பயந்துட்டு உடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ட்ரீட்மெண்ட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நிறையாவே மாறிடுச்சு. ஒரு லிம்ஃபோமா கேன்சர் எடுத்துங்களேன், 1970 நெறிக்கட்டி கழுத்தில் நெஞ்சு பகுதியில் இருக்கா, எல்லா இடத்துக்கும் ரேடியேஷன் கொடுத்துட்டு இருந்தோம், கழுத்து பகுதிக்கு இங்கெல்லாம். இப்போ எப்படி ஆயிடுச்சு? கீமோதெரப்பி கொடுத்து உடைச்சிடும். எந்த இடத்துல கட்டி மிச்சம் இருக்கோ அந்த பகுதிக்கு மட்டும் ரேடியேஷன் கொடுக்குறோம். இதுதான் இந்த ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டி சேஞ்ச். ஏன் இதெல்லாம் மாறி இருக்கு அப்படின்னா, எதை ஃபோக்கஸ் பண்ணி கேன்சர் ட்ரீட்மெண்ட் டெவலப் ஆகுது, சைடு எஃபெக்ட்ஸ் கம்மியாக இருக்கும், சர்வைவல் இம்ப்ரூவ் ஆகும். இதை வச்சுதான் ஒரு ஹெட் அண்ட் நெக் கேன்சர் அடிக்கடி என்னோட கமெண்ட்ல விடும், ஹெட் அண்ட் நெக் கேன்சர் டாக்டர், பாட்டிக்கு 60 வயசாகுது, ஆப்ரேஷன் பண்ணால் நாக்கு போயிடும், பேசுறதுக்கு சிரமமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எஸ், ஹெட் அண்ட் நெக் கேன்சரில் சர்ஜரி தான் பெஸ்ட் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஒருவேளை அவங்களுக்கு சர்ஜரிக்கு நாட் வில்லிங், இல்லைனா சர்ஜரிக்கு மெடிக்கலாக ஃபிட்டாக இல்லை, மீன்ஸ் ஹார்ட் டிசீஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நம்ம கீமோவும் ரேடியேஷன் ப்ளஸ் இப்போ EGFR அப்படிங்கிற ஒரு
ரிசப்டார் பார்த்து அந்த EGFR டார்கெட் பண்ணி டார்கெட்டட் தெரப்பியும் கொடுக்கலாம். இப்படி பண்ணுறது மூலமாக சர்ஜரி இல்லாமலேயும் நம்மளால குணப்படுத்த முடியும். இதுதான் இந்த டிஃப்ரென்ஸ். ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நமக்கு சைட் எஃபெக்ட்ஸ் கம்மியாகவும் அதே சர்வைவல் இல்லைன்னா சர்வைவல் இம்ப்ரூவ் ஆன ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இப்போ வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல வர்றது என்னன்னா, டைமுக்கு டைம் கேன்சர் அதுக்கான டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு, மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ இப்போ கரண்ட்டாக அந்த கேன்சருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டி அவைலபிளாக இருக்குன்னு முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அதை முழுசாக பண்ணும்போது சர்வைவல் கேன்சரை நம்ம பீட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக. தேங்க்யூ.